நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது நம்மளே பால் வாங்கி காய வச்சு தயிர் எப்படி ரெடி பண்ணிக்கலாம், அந்த தயிரை சிலுப்பி மோர் எப்படி எடுக்கலாம், அதுலேருந்து வெண்ணெய் எப்படி பிரித்து எடுத்துக்கலாம், அந்த வெண்ணெயை எப்படி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வருஷ கணக்கில் அந்த நெய்யை எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த அளவுக்கு காய்ச்சணும், அது கூட என்னென்ன சேர்த்து காய்ச்சணும், இப்படி காய்ச்சினா அந்த வெண்ணெய் எப்படி வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், வெண்ணெயை காய்ச்சி முடிச்சுட்டோம், அதில் சாப்பாடு எப்படி பாருங்கள் போட்டு பிசைஞ்சு எடுக்கிறோம், அதையும் பார்க்க இருக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு தான் சிலிப்புறேன். அந்த தயிர் காட்டினதை பார்த்துருப்பீங்க, தயிர் எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த மாட்டோடைய பால் நல்ல தயிர் கெட்டியாக இருக்குங்க, நல்லா சாப்பிடவும் வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் காட்டினேன். இப்போ பாருங்கள், நம்ம சிலிப்பிக்கிட்டு இருக்கிறோம். நான் மிக்சியில் தாங்க போட்டு சிலிப்புறேன். மிக்சி வாங்கும்போதே நம்மளுக்கு நிறைய பிளேடு கொடுத்துருப்பாங்க, அதில் இது ஒரு பிளேடு இருக்கும், அதாவது மோர் சிலுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேடு இருக்கும். நான் இதை அது கூட காட்டுறேன் பாருங்கள், அந்த பிளேடு. அந்த பிளேடு போட்டு தாங்க நம்ம சிலுப்பணும். அதில் சிலுப்பினோம்னா தான் வெண்ணெய் இப்படி அழகாக ஒதுங்கி இருக்கும். இப்போ அந்த வெண்ணெய் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 நாளத்து வெண்ணெய் எல்லாம் ஒன்றா எடுத்து வச்சுருக்குறேங்க. அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு இரும்பு வடசட்டியில் போட்டுக்கலாங்க, நல்ல பெரிய வடசட்டியாக போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் நெய் வந்திருக்குங்க. 1/2 லிட்டர் நெய் தான் வருது. இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த வெண்ணெய் காய்ச்சும் போது பொங்கி வருங்க, அதுக்காக தான் நம்ம இவ்வளோ பெருசு எடுத்துருக்குறோம்.